சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே செல்லப்பாண்டியால் பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே இங்கே தமிழ்செல்வி மேலேயும் அவங்க வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. செல்லப்பாண்டி இப்படி என்னை ஏமாத்துவான், என் பேரை சொல்லி பணத்தை வாங்கிட்டு அவமானப்படுத்துவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் என் மேலே உள்ள நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற அளவு செஞ்சுட்டாங்களே. எனக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்து எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னுனா நீங்கள்லாம் என்னை பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு ராஜாங்கம் கண் கலங்கி பேசிகிட்டு இருக்காரு. உடனே சேதுவும், அப்பா அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாதுப்பா. என்னைக்கு தமிழ்செல்வி திட்டம் போட்டு ஏதோ மாசமாக இருக்குன்னு சொல்லி நம்மளை அவ்வளோ நாள் ஏமாத்தினாலோ அன்னைக்கெல்லாம் இருந்த கோவத்தில் அவங்க குடும்பத்தை கண்டிப்பாக சும்மா விட்டுருக்கக்கூடாது. இவங்க செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் பொய் சொன்னதுக்கும் அவமானப்படுத்தியிருக்கணும்ப்பா. போனா போதுன்னு விட்டதுனால இந்த செல்லப்பாண்டி நம்ம குடும்பத்தை தலைகுனிய வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கான் பார்த்தீங்களா. அம்புட்டு பணத்தையும் வாங்கி என்னதான் செஞ்சான்? அதுக்காக உங்கள் பேரை சொல்லியா பணம் வாங்குறது? தப்பு தானப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமயம் வந்த ஆறுமுகம் ரொம்பவே பதட்டமா ராஜாங்கத்துக்கிட்ட, ஐயா வெளியில் யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? பெரிய பிரச்சனை போல அப்படின்னு சொல்ல, யார் தான் வந்திருக்காங்க? என்ன என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளுங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்களா, இல்லை போலீஸ் வந்திருக்காங்களா? செல்லப்பாண்டியால் இன்னும் என்னென்ன பிரச்சனையை பார்த்து தலை குனிஞ்சு நிற்க போகிறனோ தெரியலன்னு சொல்ல, இல்லை தமிழ்செல்வி தான் வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே வர சொன்னேன், வர முடியாது, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், என் மாமனாரை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த தமிழ்செல்வி எதுக்கு இங்கே வந்தா? அவள் குடும்பமே நம்மளை ஏமாத்திருக்காங்க, இப்போ வந்து என்ன அவள் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேச வந்தாளா? இன்னைக்கு இருக்க அந்த தமிழ்செல்விக்குன்னு சேது ரொம்ப கோபமாக போகும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் தமிழ்செல்வி என்ன பேசுறதுக்காகவும் எதுக்காகவும் வந்திருக்காங்கன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் வெளியில் போய் நிற்க தமிழ்செல்வி போலீஸோடு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே வீட்டில் உள்ளவங்க பேரதிர்ச்சியோட இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது சாவித்ரி, என் அண்ணன் மேலே இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரி உன் அப்பா என் அண்ணன் பேரையே இப்படி அவமானப்படுத்திட்டான்ல, எதுக்காக என் அண்ணன் பேரை சொல்லி உங்கள் அப்பா செல்லப்பாண்டி பணம் வாங்கணும்? நீ எதுக்கடி இங்கே வந்த அப்படின்னு தமிழ்செல்வியை சாவித்ரி கேள்வி கேட்க தமிழ்செல்வி அமைதியாக இருக்காங்க. உடனே சாவித்ரி ரொம்ப கோவத்தில் பேசுகிறாங்க. எங்கள் அண்ணன் பெரிய பொறுப்பில் இருக்கார், அப்படி பொறுப்பில் இருந்தோம் இது வரைக்கும் அவர் எந்த தப்பும் செஞ்சதில்லை. பணத்து மேலே எங்கள் அண்ணனுக்கு ஆசை வந்ததே கிடையாது. யாராவது தப்பு செஞ்சால் கூட அதை சொல்லி திருத்துவாரே தவிர்த்து எங்கள் அண்ணனே தப்பு செஞ்சதா எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி உங்கள் அப்பா செல்லப்பாண்டி செஞ்சிட்டார்ல, இதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக எங்களை பார்த்து சிரிச்சிட்டு போகலான்னு வந்தியா? எதுக்கடி இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா? மாமா மேலே ஒரு தப்புனா அது உண்மையாக என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் மட்டும் என்னை விட்டுருவேனா? தப்பு செஞ்சது என் அப்பா தான்னு தெரியும், மாமா எந்த தப்பும் செய்யலைன்னு தெரியறதுக்காக தான் உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லி நானே என் அப்பாவை கூட்டிகிட்டு போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி என் அப்பாவை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க தமிழ்செல்வி. உடனே சேதுவும், என்ன நடிக்கிறீங்களா? உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவை அவமானப்படுத்தி அத்தனை பேரும் எங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீயும் உன் அப்பாவும் தானே. இங்கே வீட்டில் இருந்து என்னை அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு இப்போ வீட்டை விட்டு போயும் எங்களை ஏன் நிம்மதியாக இருக்க விட மாட்டிக்கிற? நீ தான் எங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டல, உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. அது என்ன உங்கள் அப்பா இத்தனை பேர்கிட்ட பணத்தை வாங்குறது, அதுவும் ஏன் அப்பா பேரை சொல்லி? பணத்துக்காகவும் சொத்து கிடைக்குன்ற ஒரு ஆசையிலையும் வசதி வாய்ப்புக்காகவும் தானடி நீயே என்னை கல்யாணம் பண்ணி என்னை ஏமாத்திட்ட இப்போ அப்படின்னு கேட்கும்போது சேது, இதுக்கு மேலே என்னை பற்றி தப்பாக பேசினேன் அம்பிட்டுதேன், நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி தாண்டி பேசுவேன், உன்னால் வெளியில் தலை காட்ட முடியல, தலை குனிஞ்சி வெளியில் வர முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறது நான் என் அப்பா தானே, அப்புறம் கேள்வி கேட்க மாட்டோமா? என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்க? உன் அப்பாவை நீ போலீஸில் மாட்டி விட்டுட்டேன்னா செஞ்ச தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? இல்லை அத்தனை பேர் என் அப்பா மேலே தான் தப்பு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அப்போ அதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு கேட்குறாரு சேது. ஆமாம், எனக்கு மாமாவை பற்றி நல்லாவே தெரியும், அவர் எந்த தப்பும் செய்ய மாட்டார், தான் பொறுப்பில் உண்மையாகவும் நியாயமாகவும் இருப்பார். என் அப்பா பண்ண தப்புக்கு ஏன் மாமனார் தலை குனியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஒரு முடிவெடுத்து எங்கள் அப்பா தான் இந்த தப்பெல்லாம் செஞ்சார்னு போலீஸ்கிட்ட புரிய வச்சுட்டு யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன். மாமா எங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிடுங்க. உரிமையோடு வேணும்னா நான் வீட்டுக்குள்ளே வந்தே இதெல்லாம் பேசியிருக்கலாம், எனக்கு தான் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த உரிமையும் இல்லைன்னு ஆயிடுச்சே, அதனால தான் வெளியில் கூப்பிட்டு பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு.
தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் யார்கிட்டயும் பணம் வாங்கவும் இல்லை, எங்கள் அப்பாவை பணம் வாங்க சொல்லவும் இல்லை. வேலை வாங்கி தரேன்னு நிறைய பேர்கிட்ட நிறைய பணத்தை வாங்கி ஏமாத்துனது என் அப்பா தான். அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்காம அவர் இஷ்டத்துக்கு அவர் விருப்பத்துக்கு நிறைய வீண் செலவு செஞ்சிட்டாரு. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் தப்பு செய்யாத நீங்கள் தலை கூடாதுன்றதுக்காக தான், உண்மையை நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. ராஜாங்கம் பேசினதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன். கண்டிப்பாக ராஜாங்கம் அவமானப்பட்டு நிற்கும்போது எல்லா பிரச்சனையும் தாங்கிக்க முடியாமல் எப்படியும் ராஜாங்கத்துக்கு பெரிய பொறுப்பில் இருந்தும் அவரை போக சொல்லிடுவாங்க. மற்றபடி அவமானப்பட்ட ராஜாங்கம் இனி வெளியில் தலை காட்ட முடியாமல் இருப்பாருன்னு பார்த்தா உண்மையை நிரூபிக்க போகிறேன்னு தமிழ்செல்வி வந்து நிற்கிறா. இவ எந்த உண்மையை சொல்ல போகிறா? இவ சொல்ல போகிற உண்மையால் போஸுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. என்ன சொல்லி சமாளிக்க போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இங்கே உடனே ஈஸ்வரியும், தமிழ்செல்வி என்னதான் நீ பேசினாலும் உங்கள் பக்கம் நியாயமே இல்லை. மாமா யாரு? எம்புட்டு பெரிய பொறுப்பில் இருக்காரு. அவரை பற்றி தப்பாக பேசி அத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களால் எப்படி தாங்கிக்க முடியும்? நீயும் இந்த வீட்டில் இருந்தவ தானே. உன் அப்பா செஞ்ச தப்பெல்லாம் உனக்கு தெரியாதா? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. முன்னாடியே நாங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி பணத்தையாவது கொடுத்துருப்போமே. தப்பு செஞ்சது அந்த செல்லப்பாண்டி, அவமானப்பட்டு நிற்கிறது எங்கள் ராஜாங்க மாமாவா? நீ என்ன நியாயம் பேசினாலும் அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. என்ன பெருசாக உண்மையை சொல்லிட போகிற? சொந்தக்காரங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி எங்களை தான் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லி தானே அந்த செல்லப்பாண்டி தைரியமாக எங்ககிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கியிருக்காங்கன்னு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா தமிழ்செல்வி? நீ இந்த வீட்டில் இருக்கும்போதும் நிறையா பிரச்சனை. நீ வீட்டை விட்டு வெளியில் போயிட்ட, நிம்மதியாக உன் படிப்பை கவனிப்பேன்னு பார்த்தா மறுபடியும் உன் வீட்டில் உள்ளவங்களால தான் எங்களுக்கு பிரச்சனை வருது. எவ்வளோ பிரச்சனையை தான் இங்கே சேதுவாலையும் ராஜாங்க மாமாவாலையும் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதான் சொல்கிறேன்ல, தப்பு செஞ்சது யாருன்னு தெளிவாக சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்னு. தப்பு செஞ்ச என் அப்பா ஒன்றும் சந்தோஷமாக இல்லை. அவரை நான் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டேன். அவரால் இனி உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனையும் வராது. நீங்கள் யாரும் தலை குனிஞ்சு நிற்கவும் வேண்டாம். ஏன்னா ராஜாங்க மாமா எந்த தப்பும் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்செல்வி. சரி இருக்கட்டும், நீ தான் உண்மையை சொல்லிட்டல்ல. யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ வாபஸ் வாங்க சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பு. நான் எதுலேயும் தலையிட போகிறதே இல்லை. அதான் சேதுவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும். ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி சேது விருப்பப்பட்டு கூட்டிகிட்டு வந்து உன் குடும்பத்தால் ஒவ்வொரு நாளும் நான் அவமானப்பட்டு தான் நிற்கிறேன். போதும் தமிழ்செல்வி, இதுக்கு மேலே நீ உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லவும் வேண்டாம், உண்மையை சொல்லவும் வேண்டாம். இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்த போலீஸும், இல்லை சார், நாங்கள் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தோம். ஏன்னா நீங்கள் தப்பு செஞ்சதா சொல்லி நாங்களும் அந்த வந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால உங்களை விசாரிக்க தான் வந்தோம். அப்போ தான் தமிழ்செல்வி வந்து அங்கே செல்லப்பாண்டி தான் நிறைய பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை கொடுத்த உண்மையெல்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே உங்கள் வீட்டில் உள்ள போஸ் தான். அந்த போஸை பற்றி விசாரிச்சுட்டு அந்த போஸுக்கு சப்போர்ட் பண்ணவங்களை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறதுக்காக தான் வந்தோன்னு சொல்லும்போது ஈஸ்வரியால் தாங்கிக்க முடியல. போஸை பற்றி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா? போஸால் தான் பிரச்சனை வந்ததுன்னு தமிழ்செல்விக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரியத்தை என்னவோ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே போலீஸ் கேள்வி கேட்ட உடனே திருன்னு முழிக்கிறீங்க. உங்கள் பையன் போஸ் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு நான் சொல்லட்டுமா? வந்தவங்க எல்லாரும் உண்மையை சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் வேலை வாங்கி தரேன்னு என் அப்பா சொன்னதுனால நம்பி பணம் கொடுத்தாங்களோ அவங்க கூட பிரச்சனை செய்யணும்னு நினைக்கல. போஸ் தான் திட்டம் போட்டு யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி மனசை மாற்றி அந்த பணத்துக்கு வட்டியோடு சேர்த்து 5 லட்ச ரூபா தரேன்னு அவங்கள ஏமாற்றி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செல்லப்பாண்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா பணம் கிடைக்காது, இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜாங்கம்தான்னு தெளிவாக போலீஸ்கிட்ட சொல்லி பெரிய பொறுப்பில் இருக்க அந்த ராஜாங்கத்தை நீங்கள் மாட்டி விட்டு அவமானப்படுத்துறீங்கன்னா நான் உங்களுக்கு 5 லட்ச ரூபா பணம் தரேன்னு ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லை, யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ எல்லார்கிட்டையும் சொல்லி பிரச்சனையை ஆரம்பித்ததே இந்த போஸ் தான். இதை நான் சொல்லலை, போலீஸ் முன்னாடி அந்த ஆளுங்க பயத்துலையும் பதட்டத்துலையும் சொன்ன உண்மை இதுதான். அது மட்டுமா, இந்த போஸ் நல்லவனே இல்லைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்க. ஆனால் போஸ் வெளியில் போய் ரொம்ப கஷ்டப்படலை. அவன் ரொம்ப நல்லா வசதியான ஒரு பெரிய ஹோட்டலில் தான் தங்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் பணம் எப்படி வரும்னு நீங்கள் யோசிக்கலாம். வேறு யாரும் இல்லை, வீட்டில் இருக்க ஈஸ்வரி தான் இங்கே ராஜாங்க மாமா சம்பாதிக்கிற பணத்தை அப்பப்போ போஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க.
அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு தான் அவன் இப்படிப்பட்ட வேலையை செய்கிறான். மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து தான் யோசிக்கிறத எப்படியாவது நடத்தி காட்டணும்னு நினைக்கிறான். ராஜாங்க மாமா தலை நிமிர்ந்து இருக்கக்கூடாது, அவமானப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டில் நடக்கணுன்றதுக்காகவே இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்க போஸை பற்றி தான் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்செல்வி. உடனே ஈஸ்வரியும், வேண்டாம் தமிழ்செல்வி, நீ மறுபடியும் போஸை பற்றி இப்படி தப்பாக பேசாத. என் பையன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு, அவன் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நீ எதுக்காக இப்போ போஸை பற்றிலாம் பேசுகிற? அவன் எதுக்காக ராஜாங்க மாமாவுக்கு பிரச்சனை செய்யணும்? நீ சொல்கிறது எல்லாமே பொய் தான். மாமா, இந்த தமிழ்செல்வியை நம்பாதீங்க. இவ ஏற்கனவே பொய் சொன்னவ தானே. சேது, நான் சொல்கிறத கேளு சேது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு, ஒவ்வொரு நாளும் உனக்காகவே நல்ல வாழ்க்கை அமையணும்னு யோசிக்கிறது நான் மட்டும்தான் இந்த வீட்டில். மற்றபடி இந்த தமிழ்செல்வி எப்படி இந்த குடும்பத்தை ஏமாத்துவான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. தான் மாசமாக இருக்கிற உண்மையவே மறைச்ச தமிழ்செல்வி சொல்கிறதையா நீங்கள் எல்லாரும் நம்ப போகிறீங்க? போஸ் அப்படிலாம் செய்ய மாட்டான். நீங்கள் சொன்ன உடனே அவன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்ல. இப்போ போஸ் எங்கே இருக்கான்னு எனக்கு உண்மையாக தெரியாது. நான் போஸுக்கு பணம் அனுப்புனதே கிடையாது. நான் போஸ் கிட்ட பேசுறது கூட இல்லை தெரியுமா? நான் பேசுகிறேன்னு தெரிஞ்சா என் வீட்டுக்காரர் என்னையும் திட்டுவாருன்றதுக்காக என் பையன் போஸ் எங்கே இருக்கான்னு கூட நான் கண்டுக்காமல் அமைதியாக இருக்கேன். இந்த தமிழ்செல்வி ஏன் தான் இப்படிலாம் சொல்லி குடும்பத்தில் பிரச்சனையை செய்கிறாளோ தெரியல. நானும் போஸ் மாதிரியே வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு இந்த தமிழ்செல்வி ஆசைப்படுறா போல. அதனால தான் இத்தனை பேர் முன்னாடி நான் செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறா. யாரும் நம்பாதீங்க தமிழ்செல்வி, போதும். நீ நடித்து பேசுகிற எதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே சாவித்திரியும், ஆமாம் அண்ணே, இங்கே உங்களுக்கே தெரியும், இந்த தமிழ்செல்வி மட்டுமா, அவள் வீட்டில் உள்ள எல்லாரும் தமிழ்செல்வி உண்மையாக மாசமாக இருக்க மாதிரி நடித்து ஏமாத்துறவங்க தானே. இப்போ மட்டும் என்ன தமிழ்செல்வி வந்து உண்மையாக சொல்லிட போகிறா? உங்கள் மனசை மாற்றுறதுக்காகவும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக வந்து சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக இது எல்லாமே தமிழ்செல்வி சொல்கிற பொய் தான். எனக்கு ஈஸ்வரி அத்தாச்சி மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சாவித்திரி ஈஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே தமிழ்செல்வி சிரிச்சுக்கிட்டே, 2 பேரும் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் நான் நடந்த உண்மையை சொல்கிறேன், நீங்கள் உண்மையை மறைக்கிறதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே சேது கேட்குறாரு, இவ்வளோ பேச்சு பேசுகிறியே, போஸ் தான் தப்பு பண்ணா, அந்த ஆளுங்க எல்லாரையும் பொய் சொல்ல வச்சது, இங்கே எங்கள் அப்பாவை மாட்டி விடணும்னு திட்டம் போட்டது அந்த போஸ் தான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கும்போது, அந்த ஆளுங்க யாரெல்லாம் வந்து போலீஸ்கிட்ட ராஜாங்க மேலே தப்பு இருக்குது, அவர்கிட்ட பணத்தை வாங்கி கொடுங்கன்னு முதல்ல போஸ் சொன்ன மாதிரியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ, அவங்களே மனசு மாறி தமிழ்செல்வி பேசுனதெல்லாம் கேட்டு ராஜாங்க எந்த தப்பும் செய்யலை, அவங்க வீட்டில் உள்ள போஸ் சொல்லி தான் நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சோம், எங்களுக்கு 5 லட்ச ரூபா பணம் தரதா போஸ் சொன்னார், அதை நம்பி தான் எப்படியோ பணம் கிடச்சா போதும்னு ராஜாங்க ஐயா தப்பு செய்யாதவரை நாங்கள் மாட்டி விடணும்னு நினச்சோம், இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க வீட்டில் உள்ள ஈஸ்வரியோட பையன் போஸ் தான் அப்படின்னு பேசின எல்லாத்தையுமே தான் ஃபோனில் ஆதாரமாக எடுத்து வச்சதால இங்கே சேது கேட்ட உடனே ரொம்ப தெளிவாக அந்த ஆதாரத்தை ராஜாங்க முன்னாடி காமிக்கும்போது அந்த ஆளுங்க பேசின எல்லாத்தையுமே ராஜாங்கம் கேட்டுட்டு இங்கே அப்பத்தா மோகனான்னு எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. அப்போ தான் ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இவ ஆதாரத்தோடு தான் வந்து நின்று இந்த பேச்சு பேசியிருக்கா போல, போஸ் அப்போ மாட்டிக்கிட்டானா, என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்னு ஈஸ்வரி எப்பயும் போல் பதட்டமாக இருக்க வீட்டில் உள்ள எல்லாரும் ஈஸ்வரியை பார்த்து முறைக்கிறாங்க. ஈஸ்வரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, இதுக்கே கோவப்பட்டா எப்படி? இந்த போஸ் சாதாரண வேலை மட்டுமா செஞ்சுருக்கான்? இந்த ராஜாங்க மாமா நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்னு என்னைக்கு நீங்கள் அந்த போஸை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்களோ, தன்னுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து திட்டம் போட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்றதுக்கு காரணமாக இருந்தது போஸும் அவனோட ஃப்ரெண்டும் தான். அது மட்டுமா, அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து ராஜாங்கத்தால் தான் அந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருக்க முடியல, உண்மையை கண்டுபிடிச்சி என்னை அவமானப்படுத்தின சேதுவோட அப்பா ராஜாங்கத்தை இனியும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களை ஏதாவது செய்யணும், நீங்கள் இருக்கவே கூடாதுன்றதுக்காக பெரிய பிரச்சனை செஞ்சான். அப்போ கூட ஈஸ்வரியத்தை கூட இருந்தாங்க. போஸ் செஞ்ச எல்லாமே ஈஸ்வரிக்கும் தெரியும். ஆனால் இதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஏன்னா போஸ் மாட்டிக்க கூடாது. எப்பயும் போல் போஸை நீங்கள் எல்லாரும் மன்னிச்சு ஏற்றுக்கணுன்ற எண்ணத்தால் தான். ஆனால் அந்த நேரம் பார்த்து நானும் என் அம்மாவும் உங்கள் அப்பா ராஜாங்கத்தை பார்க்க வந்ததால் போஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவன் எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான்னு புரிஞ்சுக்கிட்டு ராஜாங்க மாமாவை கஷ்டப்பட்டு அந்த ரூம்லேருந்து வேறு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் காப்பாற்றினது நானும் ஈஸ்வரியத்தையும் தான். அப்போல்லாம் போஸுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க போஸுக்கு இப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணி பணத்தெல்லாம் அனுப்பி வச்சிட்ருக்காங்க. அந்த திமிரில் போஸ் மறுபடியும் ராஜாங்க மாமாவை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சுருக்கான்.
ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இப்போ தான் போலீஸை கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஆதாரத்தையும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முன்னாடி தெளிவாக போஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ராஜாங்கத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சாரோ எல்லா ஆதாரத்தையும் தெளிவாக காமிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இங்கே வந்து சேதுவுக்கு கோபம் தாங்கலை. எல்லாரும் பேரதிர்ச்சியோடு இருக்க இங்கே உடனே அப்பத்தா கேட்குறாங்க, ஈஸ்வரி என்னது இது, உன் பையன் போஸு இதெல்லாம் செஞ்சுருக்கிறானா, அப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீயும் இதெல்லாம் மறைச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப தெளிவாக போஸை பற்றின உண்மை ராஜாங்க வீட்டுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே வந்து போஸ் என்னெல்லாம் செஞ்சாருன்னு ஒவ்வொரு ஆதாரத்தையும் எல்லார் முன்னாடியும் காமிச்சு இவங்க பக்கம் நியாயமே இல்லைனாலும் என் அப்பா தப்பு செஞ்சுருந்தாலும் இம்புட்டு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அந்த போஸ் தான். என் அப்பாவால் பிரச்சனை வரலை, மற்றவங்களாலையும் பிரச்சனை வரல, பிரச்சனை வரணுன்றதுக்காகவே போஸ் இப்படி திட்டம் போட்டிருக்கான். சொல்லப்போனால் நீங்கள் உங்கள் பொறுப்புலையும் வேலையிலையும் எவ்வளோ தெளிவாக நேர்மையாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாரும் நீங்கள் அவமானப்படணும், தலகுனியணும்னு ஆசைப்படுறாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க மாமா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க தமிழ்செல்வி. ஈஸ்வரியை பார்த்துக்கிட்டே இருந்த இங்கே ராஜாங்கமும், என்னது இது ஈஸ்வரி, போஸை தப்பு செஞ்சதுக்காக வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா நான் வந்து பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடாது, நான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும், தலை குனியணும், ஏன் நான் இருக்கவே கூடாதுன்னு கூட உன் பையன் இப்படி யோசிச்சு இந்த மாதிரி செஞ்சுருக்கா, அதுக்கெல்லாம் நீ வர சப்போர்ட் பண்ணியிருக்கல, உன்னெல்லாம் என்னன்னு சொல்கிறது, வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் உங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறேன், ஆனால் எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறீங்க, தலகுனியை வைக்கிறீங்க, சாவித்திரியால் தான் அப்படி நடந்துச்சுன்னு நினச்சேன், இப்போ வரைக்கும் சாவித்திரியை என் தங்கச்சியை ஏற்றுக்க கூட முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன், ஆனால் ஈஸ்வரி நீயுமா, அப்போ இத்தனை நாள் எங்ககிட்ட பேசுனது ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி செஞ்சது எல்லாமே நடிப்பு தானா, உங்கள் எல்லாரையும் நம்பி நம்பி நான் ஏமாந்து போய் தான் நிற்கிறேன்னு சொல்ல அதுக்கு தமிழ்செல்வி சொல்கிறாங்க, உங்கள் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை ஏமாற்றிட்டுருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாரையும் மன்னிச்சிடுறீங்க, நான் மாசமாக இருக்கேன்னு பொய் சொன்னதுனால என்னை கண்டுக்காமல் என்னை எல்லாரும் தப்பாக பேசி சந்தேகப்படுறீங்க, உண்மையாகவே நான் மாசமாக இருக்கேன் அதை கூட புரிஞ்சுக்காம என்னை என்னென்னவோ பேசி என்னை அவமானப்படுத்துகிறீங்க, இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை கிடைச்ச இதுதான் சரியான வாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கணும்னு சேதுவையும் ராஜாங்கத்தையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. அங்கே வந்த போலீஸும், ராஜாங்க ஐயா, நாங்கள் உங்கள் வீட்டில் தான் அந்த போஸ் இருப்பாங்கன்னு நம்பி அவரை விசாரிக்கிறதுக்காக வந்தோம், ஏன்னா தமிழ்செல்வி போஸ் மேலே தப்பு இருக்குன்னு உடனே அவரால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்குன்னு அவர் செஞ்ச தப்பெல்லாம் ஆதாரத்தோடு எங்களுக்கு கொடுத்து இங்கே வந்து போஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் இங்கே போஸ் இல்லைன்றதே தெரிய வந்தது, அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியும் போஸுக்கு இம்புட்டு சப்போர்ட் பண்ணதுனால போஸை மட்டும் இல்லை ஈஸ்வரியவும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதா முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்பத்தான் ரொம்ப அழுகிறாங்க. யாரை நம்புறது, இந்த வீட்டில் யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலையே, ராஜாங்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த போஸு ஈஸ்வரின்னு எல்லாரும் திட்டம் போட்டு நீ இருக்கக்கூடாதுன்னெலாம் நினச்சிருக்கிறாங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது தாங்கிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே சன்னாசி ஈஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி பாத்தியா, உன்னாலையும் உன் பையன் போஸாலையும் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறோம், நீ உண்மையாகவே போஸுக்கு பணம் அனுப்புனியா, போஸ்கிட்ட பேசுனியா, அவன் இப்படிப்பட்ட பிரச்சனையை செய்ய போகிறேன்னு சொன்னானா, உனக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்காது, இப்போயாவது உண்மையை சொல்லி ஈஸ்வரி, இல்லை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கும் போது ஈஸ்வரி வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே, சித்ரா என்ன செய்யனே தெரியல, இப்படி மாட்டிப்போன்னு நினைக்கல, தமிழ்செல்வி வந்தா இவ என்ன பேசினாலும் வீட்டில் உள்ளவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, திட்டி தமிழ்செல்வியை அனுப்பிடுவாங்க, தமிழ்செல்வி தான் அவமானப்பட்டு நிற்க போகிறான்னு சந்தோஷப்பட்டேன், ஆனால் இப்போ ராஜாங்கம் மேலே தப்பு இல்லைன்னு தமிழ்செல்வி உண்மையை நிரூபித்தது மட்டும் இல்லாமல் போஸை வசமாக மாட்டி விட்டுட்டாலே, இதில் நானும் வசமாக மாட்டிக்கிட்டேன், என்ன செய்யனே தெரியல சித்ரா அப்படின்னு சொல்ல, அம்மா நீ போஸுக்காக பார்த்தனா இந்த வீட்டில் இருக்க முடியாது, பேசாமல் உண்மையை ஒத்துக்கம்மா, எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி அழுதுகிட்டே ராஜாங்கக்கிட்டையும் சேதுக்கிட்டேயும் முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் யோசித்தேன், ஆனால் போஸ் தான் ஏதோ தெரியாமல் இப்படியெல்லாம் தப்பு செஞ்சிட்டான்னு சொல்ல உடனே மோகனா சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரி, இந்த போஸ் எப்போல்லாம் தப்பு செய்கிறானோ அவன் ஏதோ தெரியாமல் தப்பு செஞ்சிட்டான்னு சொல்கிறியே, நம்ம மருமக தமிழ்செல்வி கார் செட்டில் தங்கியிருக்கும் போது கூட நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அண்ணனோட மனைவின்னு கூட பார்க்காம அவன் போய் என்னெல்லாம் பேசினா பிரச்சனை வந்ததுன்னு உனக்கும் தெரியும்ல, அதை இப்போ வரைக்கும் என் வீட்டு
வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லலை, ஏன்னா போஸை யாரும் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு. ஆனால் தமிழ்செல்வி செஞ்ச தப்பை மட்டும் எல்லாம் பெருசாக பார்க்குறீங்க. போஸ் என்ன எதுவுமே தெரியாமையா செஞ்சிட்ருக்கான்? வேணும்னே அடுத்தவங்களை அவமானப்படுத்த தானே திட்டம் போட்டு செய்கிறான். மறுபடியும் மறுபடியும் இப்படிலாம் பேசி போஸுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு மோகனாவும் ரொம்ப கோவத்தில் ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க. உடனே சேது கேட்குறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, நடந்த எல்லாத்தையுமே இங்கே வந்து தமிழ்செல்வி சொல்கிறாங்க. பரவாயில்ல, அன்னைக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து என் அப்பத்தா கூட போஸ் செஞ்ச தப்புக்கு வெளுத்து வாங்கிட்டாங்க. தன்னுடைய அண்ணனோட மனைவின்னு பார்க்காம அங்கே தப்பாக தான் பேசினாரு போஸ் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க தமிழ்செல்வியும். சேதுவுக்கு போஸ் மேலே இன்னும் ரொம்ப கோவம் வருது. சித்ரா வேற வழி இல்லாமல் அம்மாவும் போஸும் செஞ்ச தப்புக்கு நானும் மாட்டிக்க கூடாது, அப்போ நானும் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லாரும் என்னை சந்தேகப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக சித்ரா ஈஸ்வரியை மாட்டி விட்டுடுறாங்க. எனக்கு அப்போவே தெரியும், அம்மா தான் போஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது, பணம் அனுப்புறதுன்னு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. மற்றபடி போஸ் செய்கிற பிரச்சனை எதுவுமே அம்மாவுக்கு தெரியாது. சொல்லப்போனால் இன்றைக்கி கூட அம்மா இங்கே போஸுக்கு 2 லட்ச ரூபா பணம் அனுப்பி விட்டாங்க. பணத்தை தரலனா நான் வீட்டுக்கே வந்துடுவேன்னு போஸ் சொல்கிறான். வீட்டுக்கு வந்த போஸை சும்மா விட மாட்டீங்கல்ல, அந்த ஒரு எண்ணத்தில் தான் இப்படி அம்மா பணத்தெல்லாம் அனுப்பி விட்டாங்கன்னு சொல்ல. யார் வீட்டு பணத்தை யார்கிட்ட கேட்காம யார் எங்கே அனுப்புறது? அது மட்டும் இல்லை, அதுவும் போஸ் தப்பு செஞ்சவன். அவன் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கானா, அவன் அனுபவிச்சாதான் திருந்துவான்றதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தோம். ஆனால் வீட்டில் இருக்க நீங்கள் எதுக்காகன்னு கூட தெரியாமல், பணத்தோட அருமை தெரியாமல் போஸுக்கு இப்படி பணத்தை கேட்குறப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா எப்படி போஸ் திருந்துவான்? அதான் என் பணத்தையே எடுத்து அவன் பயன்படுத்திக்கிட்டு நானே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கான். அப்படி தானே ஈஸ்வரி? செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்து மன்னிப்பு கேட்குற. நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? ஹாஸ்பிட்டலில் என்னை பார்த்துக்கிறதுக்காக தான் கூட ஈஸ்வரி இருப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் உன் பையன் செஞ்ச வேலை எல்லாத்தையும் ஆதாரத்தோடு பார்த்ததுக்கப்புறமா என்னால் இனி இந்த வீட்டில் யாரையும் நம்பவே முடியாது. பேசாமல் சாவித்திரியை மட்டும் இல்லை, உன்னையும் நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கணும். போஸு ஒன்னெல்லாம் நம்பினது இனி எனக்கு தான் பிரச்சனையை தரும் போல அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் பேச, இங்கே உடனே சாவித்திரி, அண்ணே இந்த ஈஸ்வரியும் போஸும் இப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்கு பிரச்சனை தருவாங்கன்னு நான் எங்கன்னு எதிர்பார்த்தேன். தேவையில்லாமல் நான் வேற இந்த ஈஸ்வரிக்கு தப்பு செஞ்சதெல்லாம் தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டேன். போஸை மட்டும் இல்லைண்ணே, இங்கே போலீஸ்கிட்ட சொல்லி ஈஸ்வரியும் தப்பு செஞ்சதால் கூட்டிகிட்டு போய் விசாரிக்க சொல்லுங்கள். அப்போ தான் நிறைய உண்மை வெளியில் வரும் போல் அப்படின்னு ஈஸ்வரியால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு இங்கே வந்து சாவித்திரியும் சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்பவே பொறுமையாக தான் இருந்தேன். உங்களை நல்லபடியாக காப்பாற்றின சந்தோஷத்தோடு அங்கேருந்து கிளம்புனேனே தவிர்த்து மறுபடியும் இந்த உண்மையெல்லாம் சொல்லி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் தப்பு செஞ்சது போஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே நான் சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் பொய் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு எண்ணம் தானே இருக்குது. மற்றவங்கள மன்னிக்கிற மாதிரி என்னை மன்னிக்க மாட்டீங்க. என் குடும்பத்தில் என் அப்பா தப்பு செஞ்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். மற்றபடி என்னை யாரும் சந்தேகப்படாதீங்க, தப்பாக பேசாதீங்க. நான் படித்து முன்னேறணும், அவ்வளவுதான். இந்த குடும்பத்தோட மருமகளாக என்றைக்கும் எந்த உரிமையோடையும் நான் வந்து நிற்க மாட்டேன். மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன் அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு தமிழ்செல்வி அங்கே நிற்கும்போது அப்பத்தா இங்கே வந்து ராஜாங்கத்துக்கிட்டேயும் சேதுக்கிட்டேயும் சொல்கிறாங்க, பாத்தியா இப்போ கூட உனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே உண்மையை நிரூபித்து உன் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வச்சு போஸ் நம்ம வீட்டில் உள்ள போஸ் செஞ்ச தப்பெல்லாம் ஆதாரத்தோடு சொல்லி புரிய வச்சுருக்கா தமிழ்செல்வி. இப்படிப்பட்ட மருமக நம்ம வீட்டுக்கு சேதுவோட மனைவியாக வாழ வர நாம தான் கொடுத்து வச்சுருக்கணும். அது புரியாமல் இங்கே தப்பு செய்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனால் தப்பு செஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டு நிற்கிறா இந்த தமிழ்செல்வி. அவளை யாரும் மன்னிக்க மாட்டேங்கிறீங்களே. பாத்தியா ராஜாங்கம், பிரச்சனைன்னு வந்தால் எனக்கு என்னுடைய பொறுப்பில் எனக்கு பிரச்சனை வந்தால் கூட நான் இருக்கவே மாட்டேன்னு சொன்னியே, அப்படி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தமிழ்செல்வி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. நீ தலை நிமிந்து தான் இருக்கணுன்றதுக்காக இந்த வீட்டு மருமக இவ்வளோ செஞ்சுருக்காளே, இன்னுமா உன் மனசு மாறல? தமிழ்செல்வியை நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே அங்கே வந்த போலீஸும், ஐயா உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு தமிழ்செல்வி நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் தப்பு செஞ்ச போஸையும் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். போஸோட அம்மாவையும் ஈஸ்வரியவும் விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க போஸு, நீயாவது சொல்லு, நான் இப்படி போன அவமானப்பட்டுல நிற்கணும். இந்த தமிழ்செல்வியால் எனக்கு மட்டும் இல்லை, போஸுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இம்புட்டு பெரிய பிரச்சனை வந்துருச்சேன்னு ஈஸ்வரி எல்லார்கிட்டேயும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால்
போஸுக்கு உதவி செஞ்சதாலையும் வீட்டில் இருக்க பணத்தெல்லாம் யாருக்கும் தெரியாமல் எடுத்து போஸுக்கு கொடுத்ததாலையும் போஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதாலையும் இங்கே போஸ் செய்ய போகிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் இந்த குடும்பத்திலேயே இருந்துக்கிட்டு ராஜாங்கத்தை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்ட ஈஸ்வரி போஸ் 2 பேரும் தமிழ்செல்வியால் கிடைச்ச ஆதாரத்தை வச்சு வசமாக மாட்டிக்கிறாங்க. இங்கே தமிழ்செல்வியாலையும் தமிழ்செல்வி குடும்பத்தாலையும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து தான் அப்பா செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டு ராஜாங்கத்தை தலைநிமிர வைக்கிறது மட்டும் இல்லாமல் செஞ்ச தப்புக்காக ஈஸ்வரிக்கும் இங்கே போஸுக்கும் சரியான பதில் கொடுத்துட்டு பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டு தமிழ்செல்வி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் சேது நினைக்கிறாரு, என்னதான் இன்னைக்கு தமிழ்செல்வி பேசியிருந்தாலும் அவன் மேலே எனக்கு கோவம் இருந்தாலும் எங்கள் அப்பா மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு தான் அப்பாவையும் அங்கே போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு யார் தப்பு செஞ்சாங்கன்ற உண்மையவும் தமிழ்செல்வி கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு வந்து பேசிட்டு போயிருக்காளே. தமிழ்செல்வி உண்மையாகவே எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாளோ, நான் தான் தேவையில்லாமல் சந்தேகப்படுறேனா அப்படின்னு தமிழ்செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாரு சேது. ஈஸ்வரி போஸை பற்றின உண்மையை சொல்லி ராஜாங்கத்தை தலை நிமிர வச்ச தமிழ்செல்வியை நினச்சி சந்தோஷப்படுறாரு ராஜாங்கம்.